தமிழ்நாடு பதிவுத்துறை பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். சென்னை சேப்பாக்கம் சுவாமி விவேகானந்த சாலையில் தமிழ்நாடு பதிவுத்துறை பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு சார் பதிவாளர் சங்கத்தின் மாநில தலைவர் மு. மகேஷ், தமிழ்நாடு பதிவுத்துறை அமைச்சு பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சூபா சுபேஷ் சரோன் ஜீவித், தமிழ்நாடு பதிவுத்துறை அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சே. சம்பத்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு சார் பதிவாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தா. மணிராஜ், மாநில பொருளாளர் சோ. பசுபதி, மாநில அமைப்பு செயலாளர் கா. செந்தில்குமார், தமிழ்நாடு பதிவுத்துறை அமைச்சு பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் MS அறிவொளி, மாநில பிரச்சார செயலாளர் ஸ்ரீனிவாஸ் முனியாண்டியப்பன், மாநில இணை செயலாளர் மு. தா. திலீப் பிரசாத், மாநில இணை செயலாளர் கு. சக்தி சிவம், தமிழ்நாடு பதிவுத்துறை அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆர். நல்லசாமி மற்றும் தோழமை சங்கங்களின் நிர்வாகிகள், தமிழ்நாடு பதிவுத்துறை பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பெருந்திரளாக கலந்து கொண்டு பணியிடை நீக்கங்கள் ரத்து செய்திடுக, அனைத்து நிலையிலும் பதவி உயர்வுகளை வழங்குக மற்றும் காலி பணியிடங்களை நிரப்புக, பொது மாறுதல் அளித்திடுக, நீண்ட கால நீண்ட தூர மாறுதல் பகராண்மை நியமனங்களை ரத்து செய்து கோரிக்கையின் பேரில் பணியிட மாறுதல் வழங்கிடுக, அனைத்து நிலையிலும் தகுதிக்கான பருவ நிறைவு, தேர்வு மற்றும் சிறப்பு நிலை ஆணைகளை தாமதமின்றி வெளியிடுக, நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பதிவு சட்டத்திற்கு புறம்பான சுற்றறிக்கைகளை ரத்து செய்திருக்க உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை அரசு உடனே நிறைவேற்ற வேண்டுமென மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு இடையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மணிராஜ் செய்தியாளரை சந்தித்தார். பதிவுத்துறையில் உள்ள தமிழ்நாடு சார் பதிவாளர் சங்கம், தமிழ்நாடு பதிவுத்துறை அமைச்சு பணியாளர் சங்கம், பதிவுத்துறை அடிப்படை பணியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் சங்கம் ஆகியவற்றை கொண்ட பதிவுத்துறை பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மணிராஜ் ஆகிய நான் இந்த உண்ணாவிரத போராட்டமானது பதிவுத்துறையில் உள்ள பல்வேறு பணியாளர்களை கொண்டு ஒரு எழுச்சிகரமான உண்ணாவிரத போராட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பதிவுத்துறையில் 2019 முதல் பொது மாறுதல் மூலம் பணியிட மாற்றங்கள் நியமனம் செய்ய இருக்கிறாங்க. அதே மாதிரி பணியிடை நீக்கம் பண்ணுற பணியாளர்களை அந்த அரசாணைகளை பின்பற்றி உரிய காலத்தில் அவர்கள் மீது விசாரணை செய்து மீண்டும் பணியமர்த்துவது இந்த துறையில் காலகாலத்தில் நடப்பதில்லை. அதே மாதிரி காலி பணியிடங்கள் சார் பதிவாளர் நிலை மற்றும் உதவியாளர், இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர், பதிவுறை எழுத்தர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலும் காலி பணியிடங்கள் 60% மேலே இருக்குது. இந்த பணியிடங்களை நிரப்பாமல் பல ஆண்டுகளாக குறைந்த பணியாளர்களை கொண்டு பதிவுத்துறையில் பணியாளர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த காலி பணியிடங்களில் குறிப்பாக பதிவு அலுவலகங்களில் சார் பதிவாளர் நிலையில் பணி அமர்த்தாமல் பதவி உயர்வு வழங்காமல் உதவியாளர், இளநிலை உதவியாளர் நிலையிலே ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இரண்டாம் நிலை சார் பதிவாளர் உள்ளிட்ட அனைத்து நிலைகளிலும் பணிமூப்பு பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும், அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் பதிவு அலுவலராக 15 நாட்களுக்கு மேலே உதவியாளர் நிலையில் பணி அமர்த்தக்கூடாது என்று பதிவுத்துறை தலைவர் அவர்களுடைய பகராண்மை நியமனம் குறித்த சுற்றறிக்கை உள்ளது. ஆனால் அந்த சுற்றறிக்கைக்கு முரணாக பல அலுவலகங்களில் உதவியாளர், இளநிலை உதவியாளர் நிலையில் ஆண்டு கணக்குகளில் அலுவலர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதை மாற்றி அவர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கி அந்த காலி பணியிடங்களை நிரப்பணுன்ற கோரிக்கையும், அதே மாதிரி பதிவுத்துறையில் பல்வேறு சுற்றறிக்கைகள் அடிப்படை சட்டத்திற்கு முரணாக, நீதிமன்ற உத்தரவுகளுக்கு முரணாக பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அந்த சுற்றறிக்கைகளை அமல்படுத்தும் போது பதிவு சட்டத்திற்கு முரணான அந்த சுற்றறிக்கைகளை அமல்படுத்துவதால் பொதுமக்களுக்கும் பணியாளர்களுக்கும் இடையிலான மோதலாக மாறுது. அவர்கள் நீதிமன்றம் செல்லும் போது இதனால் பதிவு அலுவலர்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக்குவதும் தண்டனைக்கு உள்ளாக்குவதும் நிகழ்கிறது. இது போன்ற சுற்றறிக்கைகளை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டோம். இந்த கூட்டமைப்பின் சார்பாக வலியுறுத்தி பல்வேறு முறை நாங்கள் பதிவுத்துறை தலைவர் அவர்களையும் செயலாளர்களையும் சந்தித்து கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். இந்த நிலையில் இந்த நிறைவேற்றப்படாததால் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த கூட்டமைப்பின் சார்பாக இன்று இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.